குறி வச்சு ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியே காலி, அவ்வளோதான், மண்ணை கவிக்கிட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் நீங்கள் 100 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் சரி, 200 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் சரி, எல்லா படமும் டிசாஸ்டராக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் 3 நாளில் 100 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் காந்தாரா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் லவ் டுடே படத்தோட 17வது நாள் கலெக்ஷன், கழகத்தலைவன் படத்தோட கலெக்ஷன், யசோதா படத்தோட கலெக்ஷன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் டுடே படத்தோட 17வது நாள் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 1,40,00,000. லவ் டுடே படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 58,40,00,000. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 82,60,00,000. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன். ஸோ யசோதா படத்தோட டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2,90,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இதுவரையும் டோட்டலாக 16,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 30,50,00,000. ஸோ 30 கோடிக்கு மேலே வசூல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த வசூல் வந்திருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் இந்த படத்தோட வசூல் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஓவர்சீஸில், தமிழில், அதுவும் இல்லாமல் கேரளாலெலாம் பயங்கரமான ஒரு டிசாஸ்டராக வந்திருக்கு. இங்கே வாங்கி விற்றவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய லாஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக கழகத்தலைவன் படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,45,00,000. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1,65,00,000. கழகத்தலைவன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 5,35,00,000. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 6,20,00,000. ஸோ இது இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 12 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து இவரே தான் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேட்டரில் எவ்வளோ வந்தாலுமே அதுக்கு ஒரு லாபம் தான். ஏன்னா ஓடிடிலையும் சேட்டலைட் ரைட்ஸ்லையும் இது ஒரு நல்ல விலைக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டருக்கு வந்த தடம் படம் தான் அதுக்கான காரணம். ஸோ தடம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த டைரக்டருக்கான ஒரு வியாபாரமும் இருக்குது. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வியாபாரம் பண்ணுவார்னு சொல்லியா தரணும். அதுக்கடுத்ததான் நான் மிருகமாய் மாற படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 19 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 26 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக இதுவரையும் 71 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 89 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் தான் இருக்குது. ஒரு 5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யுகி படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 9 லட்சம். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 16 லட்சம். ஸோ டோட்டலாக இது வரையுமே 26,50,000 தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, காந்தாரா படம் வந்து ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காந்தாரா படத்தோட வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் நம்ம வந்து நடுவில் நிறையா நாள் வந்து இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போடல. காந்தாரா படத்தோட இதுவரையும் இந்தியாவில் நெட்டு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 303,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா 357,69,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 33 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது 390,69,00,000 வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 16 கோடி பட்ஜெட்டு. ஆல் டைம் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த வருஷத்தில் ஒரு 5 ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இருக்குது. RRR, KGF 2, விக்ரம், அப்புறம் வந்து அந்த காஷ்மீர் ஃபைல்ஸு. ஸோ இந்த படமும் அதில் சேரும். ஸோ அதே மாதிரி ஆல் டைம் பிளாக் பஸ்டர் பொன்னியின் செல்வனும் இதில் சேரும். அதுக்கடுத்ததாக காந்தாரா படத்தை பார்த்துட்டு கமல் சாரை வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் அந்த கதையை சொன்ன விதமும் நீங்கள் நடித்த விதமும் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. உண்மையிலே நான் மிரண்டு போயிட்டேன் படத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு பயங்கரமாக ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படம் வந்து செஞ்சுருக்கு. அதுக்கு
காரணம் இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, வெறும் 16 கோடி பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை வந்து இவங்க செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டு போட்டு எடுக்கிற படங்களை விட இது அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண நடித்த இந்த ரிஷப் ஷெட்டிக்கு வந்து போகிற இடத்துலலாம் பயங்கரமான பாராட்டு. அதுவும் இல்லாமல் இந்த படம் வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் அவார்டும் நிறையா வாங்கி குமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே இந்த எல்லாத்துக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி கிட்ட வசூல் செஞ்சுருக்கல, இவ்வளோ கோடி வசூல் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், ஒரு இண்டஸ்ட்ரியே காலி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அது சொல்லும் போதே நீங்கள் வந்து யூகிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஹிந்தி படம் வந்து தொடர்ந்து எல்லாமே ஃப்ளாப்பு. ஸோ இந்த வருஷத்தில் ஒரு 300-400 படம் வந்திருக்கு அப்படின்னா அதில் வெறும் 4 படமோ 3 படமோ தான் ஹிட்டு ஹிந்தியில். மீதி எல்லாமே வந்து சரி அதோ அட்ரஸ் தெரியாதவங்க யாரோ நடிச்சிருக்காங்களான்னா இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்களே டிசாஸ்டர். ரித்திக் ரோஷன் நடித்த படம் டிசாஸ்டர், சல்மான் கான் நடிச்சுக்கிற படம் டிசாஸ்டர், ரன்பீர் கபூர் நடிக்கிற படம் டிசாஸ்டர். ரன்பீர் கபூர் அதுக்கு முன்னாடி சம்ஷேரான ஒரு படம் நடித்தார். சஞ்சய் தத் நடிக்கிற படம் டிசாஸ்டரு, அஜய் தேவ்கன் நடிக்கிற படம் டிசாஸ்டரு. ஆனால் இன்னைக்கு ஒரு படம் வந்து 3 நாளில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2. ஸோ திருஷ்யம் 2 ஆல்ரெடி மலையாளமில் திருஷ்யம் 2 ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வந்து சக்க போட்டு போச்சு. இப்போ திருஷ்யம் 3 வந்து மலையாளத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து பாபநாசம் 2 வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே திருஷ்யம் 2 வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சக்க போட்டு போயிட்டுருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 15 கோடியே 40 லட்சம் வந்து நெட்டு கலெக்ஷன். டே 2 பார்த்தீங்கன்னா 21 கோடியே 60 லட்சம் வந்து நெட்டு கலெக்ஷன். டே 3 27 கோடியே 10 லட்சம் வந்து நெட்டு கலெக்ஷன். டோட்டலாக 3 நாள் கலெக்ஷன் 64 கோடியே 10 லட்சம் நெட்டு கலெக்ஷன். ஹிந்தியில் மட்டும் நான் சொல்கிறது, ஹிந்தியில் மட்டும் இது நெட்டு கலெக்ஷன் அப்படிங்கிறது கிராஸ் கலெக்ஷனில் ஒரு அந்த 18% நீங்கள் வந்து லெஸ் பண்ணிட்டு சொல்கிறது தான். அப்படின்னா இது ஒரு 75 கோடி அந்த மாதிரி வரும். ஸோ இந்த படத்தோட இந்தியா நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 64 கோடி வருது. ஸோ இந்தியா கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 கோடியே 69 லட்சம் வருது. ஓவர்சீஸில் 20 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 95 கோடியே 69 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 50 கோடி. ஸோ கடைசியாக ஒரு படம் வந்து ஜெயிச்சிருச்சு ஹிந்தியில். உண்மையிலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த பாய்காட்லாம் தாண்டி இந்த பெரிய பெரிய இதெல்லாம் தோல்வியெல்லாம் பார்த்து பெரிய பெரிய டிசாஸ்டராக பார்த்து இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் 3 நாளில் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு கலெக்ஷனோட சேர்த்தா இந்த படம் ஒரு 110 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருஷ்யம் அப்படிங்கிறது மலையாளத்தில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தவங்க இந்த கதை எப்படிப்பட்ட கதை, இதை தமிழில் உண்மையிலே வந்து கமல் சார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.